ஐஎஸ் கர்வ்னா என்னன்னு பார்ப்போம். ஐஎஸோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சேவிங்ஸ், முதலீடு மற்றும் சேமிப்பு. இதில் கன்சியூமர் பிஹேவியர், அதாவது நுகர்வோரோட நடத்தை எப்படி இருக்குங்கிறத பார்க்கறது தான் ஐஎஸ் கர்வ். இது எதோட தொடர்பு படுத்தி பேசுதுன்னா அக்ரிகேட் அவுட்புட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட். அக்ரிகேட் அவுட்புட்னா மொத்த உற்பத்தியும், இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னா வட்டி வீதம்னு அர்த்தம். இது ரெண்டு பத்தியான தொடர்பு பத்தி பேசுறது தான் ஐஎஸ் கர்வ். அதே மாதிரி இது குட்ஸ் மார்க்கெட்டோட ஈக்லிபிரியம், அப்படின்னா பொருள் சந்தையோட சமநிலை. இதுதான் இந்த ஐஎஸ் கர்வ் ஃபிஸ்கல் பாலிசி, அதாவது நிதி கொள்கைக்கு கீழே வரக்கூடியது. இப்போ இந்த ஐஎஸ் கர்வை டயக்ராமோட பார்ப்போம். இதுல ரெண்டு டயக்ராம் இருக்கு, அது ரெண்டுமே ஒன்னே ஒன்று சார்ந்தது. கீழே உள்ள இந்த டயக்ராம் மேலே உள்ள டயக்ராமோட தொடர்புடையது. இப்போ முதல்ல கீழே இருக்கிற முதல் டயக்ராமா பார்ப்போம். இதுல எக்ஸ் ஆக்சிஸ் வந்து இன்கமா எடுத்திருக்கோம், ஒய் ஆக்சிஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது வட்டி வீதமா எடுத்திருக்கோம். இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் அதாவது வட்டி வீதம் ஆர்இலேருந்து ஆர்எஃப்க்கு குறையும் போது மக்கள் யாருமே பேங்க்ல போய் சேவிங்ஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா வட்டி வீதம் கம்மியா இருக்கிறதுனால. ஆனா இதுவே இன்வெஸ்டர் அதாவது தொழில் முனைவர் நிறைய கடன் வாங்க ஆரம்பிப்பாங்க, ஏன்னா வட்டி வீதம் கம்மியா இருக்கிறதுனால. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகிறதுனால நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கூடும். அது மூலியமா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சி நிறைய வருமானமும் கூடும். எந்த அளவுக்கு கூடும்னா ஒய்இலேருந்து ஒய்எஃப் அளவுக்கு வருமானம் கூடுது. அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைய குறைய நிறைய பேர் கடன் வாங்கி தொழில் செய்ய ஆரம்பிப்பாங்க, அது மூலியமா வருமானமும் கூடும். இப்போ இந்த டயக்ராமோட ரிலேட்டடான மேலே இருக்கிற டயக்ராமை இது தொடர்பு படுத்தி பேசுவோம். இந்த டயக்ராமில் எக்ஸ் ஆக்சிஸை அதே வருமானமாக எடுத்திருக்கோம், ஆனால் ஒய் ஆக்சிஸை அக்ரிகேட் டிமாண்டாக எடுத்திருக்கோம், அதாவது மொத்த தேவையாக எடுத்திருக்கோம். இப்போ கீழ் டயக்ராமில் கூடின அந்த இன்கம் இன்க்ரீஸை வந்து நம்ம இதில் பார்ப்போம். ஒய்இலேருந்து ஒய்எஃப்க்கு இன்கம் கூடியிருக்கு. அப்போனா இன்கம் கூடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட டிமாண்டும் கூட ஆரம்பிச்சிடும். இந்த ஐஎஸ் கர்வ்ங்கிறது குட்ஸ் மார்க்கெட்டை சேர்ந்ததுனால இன்கம் வருமானம் கூடுச்சுன்னா பொருட்களோட தேவையும் கூடுங்கிறது தான் இந்த ரெண்டாவது டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுது. இப்போ இன்கம் ஒய்இலேருந்து ஒய்எஃப்க்கு கூடும்போது அக்ரிகேட் டிமாண்டும் இஇலேருந்து இஎஃப்க்கு கூடுது. அப்போ இன்கம் வருமானம் கூட கூட அக்ரிகேட் டிமாண்ட் மொத்த தேவையும் கூடும். இப்போ இதெல்லாம் எதுவால மாறப்பட்டுச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டால தான். இன்ட்ரெஸ்ட் ரேட்ல மாற்றம் ஏற்படுறதுனால இன்வெஸ்ட்மெண்ட்லயும் சேவிங்ஸ்லயும் மாற்றம் ஏற்படுது. இது மூலியமா வருமானம் கூடுது, வருமானம் மூலியமா அக்ரிகேட் டிமாண்டும் கூடுது. இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இன்னும் ஆர்எஃப்லேருந்து ஆர்இசட் வரைக்கும் குறையுதுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இன்னும் குறையறனால குறைஞ்ச இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு நிறைய பேர் கடன் வாங்க விருப்பமா இருப்பாங்க, அதனால இன்னும் கடன் வாங்கி நிறைய தொழில் உருவாகும், அது மூலியமா வருமானமும் கூடுது. எந்த அளவுக்குன்னா ஒய்எஃப்லேருந்து ஒய்இசட்டுக்கு கூடுது. இப்போ வருமானம் கூடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அக்ரிகேட் டிமாண்ட் மொத்த தேவையும் கூட ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் தான் ஐஎஸ் கர்வ். இப்போ இந்த ஐஎஸ் கர்வோட ஷிஃப்டிங்கை பற்றி பார்ப்போம், அதாவது மாற்றத்தை பற்றி பார்ப்போம். ஐஎஸ் கர்வ்ங்கிறது ஃபிஸ்கல் பாலிசி, அதாவது நிதி கொள்கைக்கு உள்ள வரக்கூடியது. இப்போ இந்த நிதி கொள்கையில் ஏற்படுற மாற்றத்தினால ஐஎஸ் கர்வ் எப்படி ஷிஃப்ட் ஆகுங்கிறத பார்ப்போம். இப்போ அரசாங்கம் நிறைய செலவு பண்ணிச்சுன்னா மக்கள் கையில் வருமானம் கூடும். இப்படி வருமானம் கூடுறதுனால ஆட்டோமேட்டிக்கா ஐஎஸ் கர்வ் வந்து ரைட் சைடு பார்க்க ஷிஃப்ட் ஆகும். இதுவே கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை வந்து குறைக்கிறாங்க, அதாவது அரசாங்கம் அவங்க பண்ணக்கூடிய செலவை குறைக்கிறாங்கன்னா வேலை வாய்ப்பு குறையும், அது மூலியமா மக்கள் கைக்கு போகக்கூடிய வருமானமும் குறையும். இதனால ஐஎஸ் கர்வ் லெஃப்ட் சைடாக ஷிஃப்ட் ஆகும். இதே மாதிரி இன்னொன்று ஒரு மெத்தடு இருக்கு, அது என்னதுன்னா அரசாங்கம் செலவு பண்றதை பேசுறதுக்கு பதிலாக அரசாங்கம் டாக்ஸ் ரேட்டை கூட்டுறாங்கன்னா, அதாவது வரி விதத்தை கூட்டுனாங்கன்னா பொருட்களோட விலை கூடும். அப்போ அக்ரிகேட் டிமாண்ட் அதாவது மொத்த தேவை குறையும். இதனாலையும் ஐஎஸ் கர்வ் லெஃப்ட் சைடாக ஷிஃப்ட் ஆகும். இப்போ இதுவே அரசாங்கம் டாக்ஸ் ரேட்டை குறைச்சாங்கன்னா பொருட்களோட விலை குறையும். பொருட்களோட விலை குறையா இருக்கிறதுனால அந்த பொருள் மீதான டிமாண்ட் அதாவது தேவை கூடும். இது மூலியமா அக்ரிகேட் டிமாண்ட் கூடுறதுனால ஐஎஸ் கர்வ் ரைட் சைடு ஷிஃப்ட் ஆகும். இப்போ இதை டயக்ராமோட பார்ப்போம். எக்ஸ் ஆக்சிஸ் சைடு இன்கமா எடுத்திருக்காங்க, ஒய் ஆக்சிஸ் சைடு இன்ட்ரெஸ்ட் ரேட்டா எடுத்திருக்காங்க. ஐஎஸ்ன்னு போகக்கூடிய வெறும் லைன் தான் ஈக்லிபிரியமான லைன். இப்போ கவர்மெண்டோட எக்ஸ்பெண்டிச்சர் கூடுனா இன்கம் கூடும், அப்படிங்கல ஒய்யிலேருந்து ஒய்ஐ அளவுக்கு இன்கம் கூடும். இப்படி இன்கம் கூடுறதுனால அதாவது வருமானம் கூடுறதுனால ஐஎஸ் கர்வும் ஷிஃப்ட் ஆகும். ஐஎஸ் லைன்லேருந்து ஐஎஸ்ஐங்கிற லைனுக்கு ஷிஃப்ட் ஆகும். இப்போ இதுவே அரசாங்கம் எக்ஸ்பெண்டிச்சரை குறைச்சதுன்னா வருமானமும் அதாவது இன்கமும் குறையும். இதனால ஐஎஸ் கர்வ்லேருந்து ஐஎஸ்டிங்கிற லைனுக்கு ஷிஃப்ட் ஆகும், லெஃப்ட் சைட் ஷிஃப்ட் ஆகும். இவ்வளோ நேரம் நம்ம அரசாங்கம் செலவுனால ஏற்படக்கூடிய மாற்றத்தை பற்றி பார்த்தோம். இப்போ டாக்ஸ் ரேட் வரி விதத்தால் ஏற்படக்கூடிய மாற்றத்தை பற்றி பார்ப்போம். அதுவும் இதே மாதிரி தான். டாக்ஸ் ரேட் கூடுச்சுன்னா பொருட்களோட விலை கூடிடும், அதனால டிமாண்டு குறைஞ்சிரும், அதாவது தேவை குறைஞ்சிரும்.
இதனால ஐஎஸ் கேவுங்கிறது ஐஎஸ்டி லைனா ஷிஃப்ட் ஆயிரும், லெஃப்ட் சைடு ஷிஃப்ட் ஆயிரும். இப்போ இதுவே டாக்ஸ் ரேட்டு குறைஞ்சதுன்னா, வரி வீதம் குறைஞ்சதுன்னா பொருட்களோட விலையும் குறையும். பிரைஸ் குறையறனால அந்த பொருள் மீதான டிமாண்டு தேவை கூடும். இது மூலியமா ஐஎஸ் கேவ் வந்து ஐஎஸ் லைன்லேருந்து ஐஎஸ்ஐங்கிற லைனுக்கு ஷிஃப்ட் ஆகும், ரைட் சைடு ஷிஃப்ட் ஆகும். டாக்ஸ் ரேட் கூடுச்சுன்னா ஐஎஸ் லைன் கீழே வரும். இதுவே டாக்ஸ் ரேட்டு குறைஞ்சதுன்னா ஐஎஸ் லைன் மேலே போகும். அதே மாதிரி கவர்மெண்ட் அரசாங்கம் பண்ணக்கூடிய செலவினம் கூடுச்சுன்னா ஐஎஸ் கேவ் மேலே போகும். அரசாங்கம் பண்ணக்கூடிய செலவினம் குறைஞ்சதுன்னா, அதாவது கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் குறைஞ்சதுன்னா ஐஎஸ் கேவ் கீழே வரும். இப்போ நம்ம பார்த்தது எல்லாம் தான் ஐஎஸ் கேவோட ஷிஃப்டிங் மாற்றங்கள். இது எல்லாம் தான் ஐஎஸ் கேவ், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சேவிங் கேவ்.